செம படம்பா, சூப்பராக இருக்காங்க. முட்டாள்தனமாக அறிவில்லாத சில மக்கள் வந்து வரலாற்று தெரியாத மக்கள் வந்து படம் நல்லா சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. அது எந்த காரணம் தெரியல, அதுக்குள்ள வேற ஏதாவது காரணம் இருக்கும் போல இருக்குது. படம் நல்லா இருக்குது, அருமையாக நல்லா உழைச்சிருக்காங்க. பாட்டும் சூப்பராக இருக்கு. கொஞ்சம் சவுண்ட் வந்து அதிகமாக இருக்கு பிரதர். நெகட்டிவ் சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் வரலாற்று படிங்க, எல்லாத்தையும் சினிமாவாக பார்க்காதீங்க, வரலாறு பிரதிபலிக்கிற படமாக பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. இல்லை, சூர்யாவோட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அது நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சுண்ணா. நெகட்டிவ் சொல்கிறாங்க மட்டும் கொஞ்சம் தவிர்க்கலாம், இல்லைனா எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க, அதெல்லாம் எப்படி வேணும் அப்படின்னு. ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருக்குது படம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, நல்லா தான் ப்ரோ. வால்யூம் மேபி குறைச்சிருக்காங்க, மேபி அதனால் எங்களுக்கு நல்லா இருக்கும் இல்லைமோ எனக்கு தெரில. ஆனால் ஃபஸ்ட் ஷோ போனவங்களுக்கு காது போயிருக்கோம், அது தெரியும். இப்போ வால்யூம் கொஞ்சம் குறைச்சதுனால எங்களுக்கு ஓகே தான். அந்த அளவுக்கு மீடியாவில் பேசுகிற அளவுக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் படம் கிடையாது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா தான், நல்லா தான். அந்த அளவுக்குலாம் படம் இல்லை, நல்லா தான் இருக்குது, வாட்சபிள் படம். நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு. என்னது நல்லா தான் இருந்துச்சு படம், நல்லா தான். நல்லா இருக்குண்ணே, நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். எல்லா விஷயமே நல்லா பிடிச்சிருக்கு. கார்த்தியோடைய என்ட்ரிலாம் நல்லா இருக்குது. தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குங்க. கற்பனையெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து கொண்டு வந்தாங்க, சூப்பராக இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்குது. என்ன பிடிச்சிருந்து? நல்லா இருக்குண்ணா. என்ன பிடிச்சிருக்கு? எல்லாமே நல்லா தான் இருக்கு. ப்ரோ சொல்லிட்டு போ. டோலோ 650 வாங்க. வேஸ்ட் ப்ரோ. ஏன்பா? ஒண்ணுமே இல்லை ப்ரோ. என்ன பிடிக்கல? எதனால? ஸ்டோரி லைன் ஒழுங்கா இல்லை ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ, மற்றபடி ஒன்றும் சொல்ல வரல. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே ப்ரோ, செகண்ட் ஹாஃப் வேஸ்ட். எப்படி இருக்கு? என்னாச்சு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு அதில்? என்ன அவங்க அப்பாவும் பொண்ணு சண்டை போடும், அந்த பையன் ஒரு பையனுக்காக நிறையா ஹெல்ப் பண்ணுவான் சூர்யா, அது பிடிச்சிருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். நிறைய பேர் நெகட்டிவாக சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை, அவங்க எடுத்த எஃபோர்ட்டுக்கு பாராட்டலாம், நல்லா தான் இருந்துச்சு. தமிழில் இப்படி ஒரு படம் வந்து நல்லா, செகண்ட் ஹாஃப் எதிர்பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு படம். கிளைமேக்ஸ்லாம் ஓகேவா? எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. பார்க்கல, நான் தூங்கிட்டு இருந்தேன். எப்படி ஃபஸ்ட்டுண்ணா வந்துடாதீங்க, படத்துக்கு வந்துடாதீங்கண்ணா, வேணாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மொக்கண்ணா, செகண்ட் ஹாஃப் கூட பரவாயில்ல. கிளைமேக்ஸ் அது அப்பா ரெண்டாவது பாட்டு வர பார்க்கணும்னு எதிர்பார்க்குறாங்க, அதெல்லாம் பார்க்கலாம் மாட்டாங்கண்ணா. நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? அந்த பையனை வச்சு படம்லாம் சூப்பராக இருக்கு, நல்லாவே இல்லை. சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்கு. செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ, நல்லா இருக்கு. ஏன் ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அந்த அளவுக்கு இல்லை, பரவாயில்ல, நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கார்த்திகாக, அதுக்காக தான், கார்த்திகாக தான். ஓகேன்னு கூட சொல்ல முடியாது. ஸ்க்ரீன் பிளே வந்து சுவாரஸ்யமாகவே இல்லை. எல்லோரும் ட்ரோல் பண்ண லெவலுக்கு அப்படி இருக்குமான்னு சொல்லி தான் வந்தோம். ஆனால் வந்து படம் நிஜமாலுமே ஒரு எமோஷனல் கனெக்ட் எதுவுமே கொடுக்கல. படம் வந்து நிஜமாலுமே அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க, ஆனால் அந்த அளவுக்கு பார்த்து உட்காந்து பொறுமை யாருக்குமே இல்லை. படம் சுமார் தான். நல்லா தான் தம்பி இருக்கு. சும்மா மக்கள் மத்தியில் சும்மா ஒரு ட்ரோல் பண்ணிட்டு படத்தை வந்து ஒரு டிஸ்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, நல்லாவே எடுத்திருக்காங்க. அந்த 1070வது ஆண்டு காலகட்டத்தில் நம்ம ட்ரைப்ஸ் எல்லாம், தமிழ் குடிகள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நல்லாவே ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல விஷுவலாக நல்லாவே இருந்துச்சு. ஆதி நெருப்பே சாங் ஒன்றே போதும். ஃபஸ்ட்டு எல்லா ஃபைட் சீக்வன்ஸுமே நல்லா இருக்குது. சூர்யா நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவங்க சொல்கிற மாதிரி சும்மா சவுண்டாக தான் இருக்கும், அது சவுண்டாக தானே இருக்கும். அது அந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து ஒரு நிலப்பரப்பை பிடிக்கணும் வைக்கணும்னா அப்படி தான் ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட் பண்ணி கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் கத்திக்கிட்டே இருக்கிறது வந்து அப்புறம் அது ஒரு சவுண்டாக இருக்குன்னா அது எப்படி நம்ம சவுண்டுனா அதை சகிச்சுக்க முடியலன்னா யாரும் படம் பார்க்க வர வேணாம், அவ்வளோதான். இது வந்து அதான் இது நெகட்டிவ், அவ்வளோ தூரம் நெகட்டிவாக சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நான் கேஜிஎஃப் பார்த்துருக்கேன், RRR பார்த்துருக்கேன், பாகுபலிலாம் பார்த்துருக்கேன். அப்படியே அதை ட்ரோல் பண்ணோன்னா பண்ணிக்கிட்டே தான் இருக்கலாம்.
ட்ரோல் பண்ண நோக்கம் கிடையாது. படம் பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலன்னா போங்க. நானும் தான் பாகுபலியில் தூங்கிட்டேன், RRல தூங்கிட்டேன், KGFல தூங்கிட்டேன், எல்லாத்துலேயும் தூங்கிட்டேன் தான். இதில் எனக்கு தூக்கமே வரல. அப்போ எனக்கு பிடிச்சிருக்கு. ஒருத்தனோட இது தாட்ஸு. அதுக்காண்டி வந்து இங்கே தமிழரோட வரலாறு வந்து ஒரு விஷுவலாக சொல்ல வராங்கன்னா கொஞ்சம் ஹாலிவுட் மாதிரி படம் எடுக்கணும், ஹாலிவுட் மாதிரி படம் எடுக்கணும்னா படம் எடுத்திருக்காங்க, பாருங்கள், பார்த்து அதை என்ஜாய் பண்ணுங்கள். அதை விட்டு போட்டு ஒரு மொக்கையாக வந்து ட்ரோல் பண்ணிட்டு தர்றது இதெல்லாம் வந்து இது வந்து வெறுமனே வெறுப்பு உமிழ்றது தான். உண்மையாக மனசாட்சி விரதம் இல்லாமல் ஒரு ட்ரோல் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும். நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன்றும் டேரக்டர் கிடையாது. நம்ம சாதாரண ஒரு படம் பார்க்குறவங்க தான். எல்லோரும் 200 ரூபா செலவழிச்சு தான் படம் பார்க்குறோம். சும்மா ஒன்றும் யாரும் ஓசியில் படம் பார்க்கல. எல்லோரும் என்னவோ அதே தான். அது நான் மொக்க படம் KGF கூட தான் பார்த்தேன். நான் 2 பார்ட்டுமே தூங்கிட்டேன், RRRமே தூங்கிட்டேன். நான் எங்கேயும் சொல்லலை. ஏன்னா என்னோட வேலை அது கிடையாது. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா அமைதியாக போயிருங்க. அதை விட்டுப்பட்டு தேவையில்லாமல் ட்ரோல் பண்ணி ஒரு மிகப்பெரிய டீம் அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஒரு காஸ்டியூம் அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மெனக்கட்டது கூட எவ்வளோ மெனக்கட்டிருக்காங்க. அந்த காடுகளுக்குள்ளே எவ்வளோ படி படம். சூர்யாவோட ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் தரமாக பண்ணியிருக்காரு. நான் சூர்யா ஃபேனோ கிடையாது, நான் அவன் ஃபேனும் கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா படம் அருமையாக இருக்குது, தரமாக இருக்குது, எல்லோரும் பார்க்கணும். படம் நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். எல்லா பேர் நான் பார்க்க தெரியல என்னமோ, ஆனால் படம் நல்லா இருக்குது. லாஸ்ட்டில் காய்ச்சல் படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். என்ன விஷயம் பிடிச்சிருந்த படத்தில்? என்ன CGP சவுண்ட் எஃபெக்ட் தான் நல்லா இருக்குது, நல்லா இருக்கு, பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே தான் படம். சரியா தலைவலி தான் அதிகமாக இருக்குது. நாங்கள் போய் நேராக காஃபி தான் குடிக்க போகிறோம். ரொம்ப சவுண்டுப்பா, ரொம்ப சவுண்டு. அது இல்லாமல் அந்த கண்ணாடி கொடுத்தாங்கல்ல, அது எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரிலப்பா, ஒன்றுமே தெரியலப்பா. நார்மல் மூவியாக இருந்துப்பா, 3D வேண்டாம், 3D வேஸ்ட்டு. ஏன்னா சூர்யா ஃபேஸ் மட்டும் தான் தெரிஞ்சு, அப்புறம் கார்த்தி ஃபேஸு வில்லன் ஃபேஸ் கூட யார் நடித்தாங்கன்னே தெரியலப்பா, யாருன்னே தெரியல. ஏதோ இருக்குது, ஓகே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்து கார்த்தி வராருல, கண்டிப்பாக பார்க்கணும். ஓகே 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 தான். அதான் ரொம்ப சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான். ஆமாம், குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்து அது காது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் காதில் கை வச்சுட்டு தான் இருந்தேன் குழந்தைங்களுக்கு. மூவி நல்லா இருந்துச்சு, ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. சூர்யா வந்து லாங் டைம் வந்து நடிக்கிறதால எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அது இல்லை அந்த அளவுக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓகே, எந்த இதுவும் இல்லாமல் நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் சூர்யாவுக்கு இது டிஃப்ரெண்ட் கேரக்டர். 7ஆம் அறிவு மாரி இது ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர், நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. கார்த்தி லாஸ்ட்டில் ஃபைனல் வரது நல்லா இருக்குது. காது வலிச்சுது, தலை வலிச்சுது, ஸ்டோரியே இல்லை, அதனால தான். எந்த ஆஃபுமே நல்லா இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃபும் நல்லா இல்லை. கிளைமேக்ஸ் தான் நல்லா இருந்தது, வேறு எதுவுமே நல்லா இல்லைங்க. ரொம்ப சவுண்டாக இருந்தது, தலை வலிச்சுது. மொத்தத்தில் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் சினிமாக்கே வரும். படமே இப்படி எடுத்தால் நாங்களாம் என்ன பண்ணுறது? ஒன் டைம் பார்க்கலாம், அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. என்ன ஆச்சு? தூங்கிட்டேன் ப்ரோ. ஓகே, அந்தளவுக்கு இருக்கா? ஆமாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லை, செகண்ட் ஹாஃபா? ரெண்டுமே ஓகே தான். ஓகே, டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எப்படிங்க? ஸ்டோரி டிஃப்ரெண்ட் தான், பட் அவ்வளோ சரி சொல்கிற அளவுக்கு. கிளைமேக்ஸ் என்னாச்சு, பரவாயில்லையா? கிளைமேக்ஸா இந்த செகண்ட் பார்ட் வேறு தான். ஓகே, மியூசிக் எப்படி இருந்துச்சு? ஓவர் லவுட் சவுண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டேன். சவுண்ட் அதிகமாக தான் இருந்துச்சு. மற்றபடி மியூசிக் எதாவது டமடமான அடித்த மாதிரி தான் இருந்துச்சு. பெருசாக ஒன்றும் இல்லை. ஃபேமிலியோட பார்க்க முடியுமா? ஃபேமிலியோடையா? வேணாம், பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்களா? ப்ரோ சும்மா சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்குது? ப்ரோ ஆக்டிங் வைஸ் ஓகே ப்ரோ, ஆனால் கதையை சொதப்பியிருக்காங்க. மற்றபடி பார்க்கணுன்னா லைக் ஃபுல்லாக வெறும் சமமாக கத்திக்கிட்டே தான் இருக்காங்க, டைலாக் டெலிவரி இல்லை. விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு, சிஜிஐலாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி லைக் அவங்க போட்ட எஃபர்ட்டு பட்ஜெட்டுக்கெலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டோரி பண்ணியிருக்கலாம். ஓகே, இப்போ கொடுத்த காசுக்கு ஒருத்தன்னு நினைக்கிறீங்களா படம்? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏகப்பட்டது கிரியேட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ. சும்மா அவ்வளோ பாகுபலின்னு சொல்லிட்டு இது பண்ணதுக்கு சூர்யாவோட படம் 10 லாங்குவேஜஸ் சொல்லிட்டு பண்ணிட்டு கடைசியில் இவ்வளோ சொதப்போங்கன்னு எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் லைக் ஒன் டைம் அந்த 3 ஹவர்ஸை ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனால் மோஸ்ட்லி எப்படா முடியுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தலைவலிச்சதோ இல்லை காது வலி அந்த மாதிரி டைலாக்கே இல்லை, சும்மா சவுண்டு தான், வேற எதுவும். கார்த்தியோட சீன் நல்லா இருந்துச்சா? லைக் எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, பட் ஸ்டோரி தான் கொஞ்சம் சொல்லிருக்காங்க. நல்லாவே இல்லை. வடக்கன் ப்ரோ, ஹிந்தி படம் மட்டும் தான் கேட்காதீங்க ப்ரோ. அமரன் நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூர்யா காந்தி வரல, ஹீரோயினை பார்க்கறதுக்காண்டி வந்தான். ஒன் டைம் பார்க்கலாம்ண்ணா. கதை இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். கதை கொஞ்சம் சூர்யா லெவலுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அவ்வளோதான் ப்ரோ. சூர்யா லெவலுக்கு இன்னும் நல்லா பண்ணியிருக்கணும். இப்போ தான் நல்லா இருக்குன்னு நான் ஒருத்தன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, ஆனால் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. எண்டிங் சூப்பராக இருந்துச்சு. கேமியோ கார்த்தி, இது மியூசிக் எல்லாம் ஓகே.
இன்னும் கதை கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஓகேண்ணா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஃப்ளாஷ்பேக் மட்டும் கொஞ்சம் லென்த் ஆக்கிட்டாங்கன்னு தோணுது. அந்த ப்ரெசென்ட் பாஸ்ட் லைஃப் எப்படி இருக்காது அது அது சூப்பராக கனெக்ட் ஆயிடுச்சு. சூப்பராக அது கனெக்ட் ஆகுது. ஓகேண்ணா படத்தை பார்த்தா தான் நல்லாயிருக்கும். நல்லா தான் இருந்தது படம். செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்கு? எனக்கு அந்த ஃப்ரான்சிஸ் கேரக்டர் மட்டும்தான் பிடிச்சிருந்தது. வேறு மற்றபடி ஓகே. ஒரு 10க்கு ஒரு 6-7 கொடுக்கலாம். கிளைமேக்ஸ் சீன் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது. கார்த்தி சூப்பராக பண்ணியிருந்தாரு. பார்க்கலாமா? பார்க்கலாம் நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. சூர்யா அங்கிள் எப்படி பண்ணியிருந்தாரு? நல்லா பண்ணிட்டாங்க. நல்லா பண்ணியிருந்தாரா? ஆமாம். மியூசிக் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. படம் பிடிச்சிருந்து உனக்கு? ஃபஸ்ட் டைம் வந்து 3Dல பார்த்தது புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். சூர்யாவுக்கோசம் ஒரு வாட்டி பார்க்கலாம். என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? இதை வந்து பழைய ஜென்மத்தோடைய அந்த ஞாபகம் வந்து ஓகே புதுசாக இருந்தது பார்க்கலாம். ஓகே பார்க்கலாம் ஒரு வாட்டி. சூர்யாவுக்கோசம் பார்க்கலாம். ஆனால் சவுண்டு தான் பயங்கரமாக இருக்குது. கத்திக்கிட்டே இருக்காங்களோ? ஆமாம், அதுதான் ரொம்ப தலைவலியாக இருக்குது கொஞ்சம். கிளைமேக்ஸ் சீன் கார்த்தி வந்தார்ல, அது எப்படி இருக்கு? அதனால அந்த சூப்பராக இருந்தது. பார்ட் 2 வரும், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த பாஸ்ட் ப்ரெசென்ட்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க, அது ஒர்க் அவுட் ஆகிருக்கா இல்லை எப்படி இருக்கு படத்தில்? ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஃபேமிலியோட பார்க்க முடியுமா? பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சிங்கிளாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானுமே நிறைய நெகட்டிவ் தாட் நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். ஸோ யோசித்தோம், ஐயோ என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி மற்றவங்க சொல்கிறது நான் எப்போவுமே கேட்குறது இல்லை, நானாக ரியலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்தேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப்லேருந்து எப்படி படம்? செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு என்னால் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஏன்னா ஓல்டு ஸ்டோரியும் வரும், இப்போ கரண்ட் ஸ்டோரியுமே வருது. ஸோ ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ரெண்டுலேயுமே சூர்யா சார் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அவர் சொல்லவே வேண்டாம். சூர்யா சாருக்காக தான் வந்து எனக்கு ஹாப்பி. அவரை வந்து இப்படி ஒரு படத்துல எல்லாம் நடிக்கும் போது நம்மளோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. எந்த படத்தையும் இதில் கம்பேர் பண்ண வேண்டாம். எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. சவுண்ட் ஓவர் எஃபெக்டிவாக இருக்கு அப்படிலாம் எனக்கு பர்சனலாக தெரியல. எல்லாருமே சொன்னாங்க சவுண்ட் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. நானும் யூடியூப்பில் நிறைய பார்த்தேன். பட் எனக்குலாம் அப்படிலாம் தெரியல. சாங்ஸ்லாம் நல்லாவே இருக்கு. கிளைமேக்ஸ் சீன் நல்லா இருந்தது. கார்த்திக் சார் என்ஜில் நல்லா தான். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். சின்ன பசங்க எனக்கு வந்து பொதுவாக ஹாலிவுட் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப சொல்லுங்க. என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? சூர்யா அங்கிள் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருந்தாரா? 3D கிளாஸ் போட்டிங்களா கண்ணுல? 3D கிளாஸ் போடலையா? சரி மியூசிக் எப்படி இருந்துச்சுடா குட்டி? நல்லா இருந்துச்சு. ஓகே நல்லா ஃபைட்லாம் பண்ணாரா அங்கிள்? கார்த்தி அங்கிள் நல்லா இருந்துச்சு. அவனுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஓகே சூர்யா சார் எப்படி பண்ணியிருந்தாரு? நல்லா பண்ணியிருந்தாரு. எந்த சீன் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அந்த முதல்ல அடிப்பாங்களா அந்த சீன். மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சா? பரவாயில்ல நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? சும்மா விஷுவலாக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? புரியல. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. நிறைய பேர் நெகட்டிவாக சொன்னாங்க, அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. அப்படினால நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம். ஒன்லைன் சொல்கிற எப்போ இருக்கு படம்? ஒரு டைம் பார்க்கலாம்ண்ணா. நல்லா இருக்கு. இப்போ பார்க்கலாம் ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? எனக்கு அந்த லாஸ்ட் இந்த கார்த்திக் வந்த சீன் வேற லெவல். கார்த்திக் வந்த சீன் செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருக்குப்பா. பிடிச்சிருக்கு. நல்லா செலவு பண்ணி எடுத்துறாங்க. நல்லா இருக்கு படம். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா தான் இருக்கு படம். கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குமா? என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. நாட் பேட். நெட்டில் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. நல்லா இருக்கு. தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல தமிழ் வார்த்தைகள், நல்ல தமிழ் டைலாக்ஸ் நல்லா இருக்கு. ஓவர் நெகட்டிவாக சொன்னாங்க அந்த அளவுக்கு இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை. ட்ரெய்லிங் நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ பார்க்கலாம். என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? நல்லா இருந்தது ப்ரோ படம். மியூசிக்லாம் நல்லா ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. கிளைமேக்ஸ் எல்லாம் பரவாயில்ல? கிளைமேக்ஸ் எல்லாம் பரவாயில்ல? ஓகே நல்லா இருக்கு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? ஹிஸ்டாரிக்கு வந்தோம். இந்த மாதிரி படங்கள் வந்து அந்த ஹிஸ்ட்ரியோட அந்த பிச்சோட வரனால தான் மேக்ஸிமம் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல இருந்து எப்படி இருக்கு? ஆக்சுவலாக செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த மாடர்ன் டைம் பார்த்தது வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நம்ம அதை டெய்லியும் பார்க்குறோம். அது அந்த அளவுக்கு பெருசாக எஃபெக்ட் இல்லை. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் அந்த டோட்டல் கதையும் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் பரவாயில்லையா? கிளைமேக்ஸ் இஸ் குட். கார்த்தி வர
கார்த்தி வர சீன் ஆக்சுவலாக அவர் நிறைய இது பார்க்கல, நம்ம கொஞ்சம் தான் பார்த்தோம். ஸோ அவர் ஃபுல் இது பார்த்தா தெரியும். பட் ஆனால் ஒரு கிரேசியான கேரக்டர் நல்லாயிருக்கு. இல்லை ஓவர் லவுடாக இருக்குது, கேட்கவும் இல்லை அப்படி இப்படின்னா அப்படி எதுவும் எனக்கு ஃபீல் பண்ணல. மேபி அவங்க லைக் என்ட்ரி கொடுக்க போது அந்த சவுண்டுக்காக அதை வச்சிருக்கலாம். பட் ஆனால் நிறைய இடத்துல அது அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலி பண்ணலாம். ஆனால் ஓகே தானே, சொல்கிறது ஒன்றும் இல்லை. செகண்ட் பார்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இருக்கு படம். செகண்ட் ஹாஃப் ஓகே. ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் தூங்கிட்டேன், செட் ஆகலை. கிளைமேக்ஸ் என்ன பரவாயில்ல? பரவாயில்ல. படம் ஒன் டைம் வாட்சபிள். ஏன் படம் ஒன் டைம் வாட்சபிள்னா எப்படின்னா என்ன சொல்கிறது, இதோ ஒரு வீக்கெண்டுக்கு வந்து ஃபேமிலியாக போர் அடிக்குது, வீட்டில் போர் அடிக்குதுன்னா சும்மா ஃபேமிலியாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸாவோ இல்லை தனியாகவோ வந்து பார்த்துட்டு போகிற படம் தான் இது. ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுலாம் ஒன்றும் இல்லை. அந்த பையன் கான்செப்ட் மட்டும்தான் வெடிக்கும். மற்றபடி படத்தில் குத்தம்னு சொன்னால் எனக்கு கத்துறது, அந்த செகண்ட் பார்ட்டில் கத்துறது இல்லாமல் கொஞ்சம் கதையாக கொண்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி எதுவும் பாஸ்ட் ப்ரெசென்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்காது? பாஸ்ட் ப்ரெசென்ட் என்னமோ நான் இந்த 300 ஸ்பாட்டான்னு சொல்லிட்டு ஒரு படம் வரும், கரெக்டுங்களா? ஒரு படம் இருக்குது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சும்மா ஆனவனும் கட்டிகிட்டே இருப்பாங்க. ஒரு போருக்கு போகிறப்பவும் சரி, ஏதாச்சும் வித்தையை கற்றுக் கொடுக்க போகவும் சரி. அதே மாதிரி இவங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணாருன்னு தெரியல சிவா. பட் செகண்ட் பார்ட்டில் அந்த கத்துறது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். மற்றபடி எனக்கு ஓகே தான். கிளைமேக்ஸ் சீன் எப்படி இருக்குது? கிளைமேக்ஸ் சீன் வந்து இதை ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூஷனாக